கும்பத்துக்குள்ளே வைத்த விளக்கு போல் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்து தன்னை காட்டிக்கிற மாட்டாங்க. இந்த கம்பெனி லாபம்லாம் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து இருதயம் மாதிரி எந்நேரமும் துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க 24 மணி நேரமும். ஆனால் அந்த கைகால் அசைகிற மாதிரி முகம் அப்படி அப்படின்னு காட்டுற மாதிரி அவங்களுக்கு வெளியே வந்து காட்ட தெரியாது. ஆனால் அவங்க தான் அந்த கம்பெனிக்கு சந்திரனாக இருக்கிறதுனால இவங்களுடைய கடன், பிறருக்காக கடன் வாங்கி கொடுத்தல், பிறருக்காக கையெழுத்து போடுறது, பிறருக்காக தன்னுடைய வருமானத்தை அவங்க கடனை கட்டுறதுக்கு இவங்க கொடுக்கறது, இப்படியான நிலைமைகள் கும்பராசிக்கு நிறையா வரும். சரியா? ஆனால் அது மாதிரி இவங்களுடைய தேவைகளை எல்லாம் அந்த பகவான் நிறைவேற்றுவார். இவங்களுடைய புண்ணியங்கள் இவங்களுக்கு வந்து 1க்கு 10 கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக சேமித்து அதை 10 ஸ்கீம்ஸில் போட்டு இவங்க லாபம் பார்ப்பாங்கன்னு. இவங்க தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய குருஸ்தலம் எந்த ஸ்தலமாக இருந்தாலும் போகலாம். திட்டை, ஆலங்குடி, அந்த மாதிரி குருவித்துறை, பட்டமங்கலம், அந்த மாதிரி குருஸ்தலம் உள்ள கோயில் எதுவுக்கும் போகலாம். இவங்களுடைய புண்ணியங்களுடைய பலன் வந்து மல்டிபிள் ஆகும். இவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், இவங்களுடைய உழைப்பு, தியாகம், இதனுடைய பலன் வந்து கும்பராசிக்காரங்க பணத்தை பற்றி கவலைப்படவே வேணாம். அவங்களுக்கு உபரி வருமானமும் வேணாம். உள்ள வருமானமே இவங்களுக்கு வராது. சொன்ன நாளைக்கு உள்ள வருமானத்தையே ஊராருக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் எங்கே இருந்தோ இவங்களுக்கு வந்து அந்த எங்கள் பானைகளில் மாவு குறைவதும் இல்லை கூடுவதும் இல்லைன்னு பைபிளில் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில கும்ப ராசியில பிறந்த நேயர்கள் அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கணும், பண வரவு என்னைக்குமே இருந்துட்டே இருக்கணும், தொழில வந்து லாபம் வேணும், குடும்பம் குழந்தையோட சந்தோஷமா அவங்க வாழணும் அப்படின்னா அதற்கு எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க செய்யணும்? கும்பராசிக்காரங்க ஊருக்கு உழைப்பவர்கள். அவங்க எப்போவுமே அடுத்தவங்களுக்காகவே நிறைய பாடுபடுவாங்க. கும்பத்துக்குள்ளே வைத்த விளக்கு போல் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்து தன்னை காட்டிக்கிற மாட்டாங்க. இந்த கம்பெனி லாபம்லாம் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து இருதயம் மாதிரி எந்நேரமும் துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க 24 மணி நேரமும். ஆனால் அந்த கைகால் அசைகிற மாதிரி முகம் அப்படி அப்படின்னு காட்டுற மாதிரி அவங்களுக்கு வெளியே வந்து காட்ட தெரியாது. ஆனால் அவங்க தான் அந்த கம்பெனிக்கு இதயமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க 24 hours உழைக்கக்கூடியவங்க, அந்த கம்பெனியினுடைய நலன் பற்றி சிந்திக்கக்கூடியவங்க. எந்த வேலை பார்த்தாலும் அவங்களுடைய கேரக்டர் இதுதான். அவங்களுக்கு 2ஆம் இடம் வந்து தனாதிபதி குருவா வர்றாரு. ஸோ இவங்க வந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டினாலும் இவங்களுடைய உழைப்புக்கு உண்டான முழு பலன் இவங்களுக்கு வந்துடும். எப்படியோ வந்துடும். ஒன்று அவங்க பிள்ளைகளுக்கு போகும், அல்லது இவங்களுடைய சகோதரர்களுக்கு போகும், இவங்களுக்கு வரும், இவங்க கணவருக்கு வரும். இவங்க குடும்பத்துக்கு இவங்களுடைய பலன் எல்லாமே புண்ணிய கணக்கில் வரவாகும். புண்ணிய கணக்கு. ஏன்னா அவன் தனாதிபதி வந்து உடனே பணமாக கொடுப்பானான்னு தெரியாது. குரு பகவான்றவர் வந்து நம்முடைய பூர்வீகத்துக்கு உண்டான தெய்வமும் கூட. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா இவங்க செய்கிறதெல்லாம் புண்ணிய கணக்கில் வரவாகும். அது பணமாக வருமா அல்லது வேற ஒரு நலமாக வருமா அப்படின்றது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய விதி. இப்போது பணமாக வருது, 2ஆம் இடத்து அதிபதி குரு பணமாக வருது அப்படின்னா இவங்களுடைய உழைப்புக்கு உண்டான பணம் சரியான நேரத்தில் சரியான அளவில் வரும். இவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அடுத்த ஆளுக்கு வேலை பார்க்குறாங்கன்றதுக்காக இவங்க ஏமாளி கிடையாது. இவங்களுக்கு அந்த பிரபல்யம் ஆகிறதுல விருப்பம் இல்லை. இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த சனி மகர ராசிக்காரங்க மாதிரியே சனி ராசிக்காரவங்க வந்து எப்போவுமே பயப்படுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு சஞ்சலம், சந்தேகம் எல்லாமே இருக்கும். துணிந்து நிற்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு செவ்வாய் ராசி விருச்சிகம் வந்து துணிந்து நிற்கிற மாதிரி துணிந்து நிற்க மாட்டாங்க. சிம்ம ராசி மாதிரி ஓங்கி அடிக்க மாட்டாங்க. இந்த சுக்கிரன் ராசி கூட தைரியமாக சொல்லுவாங்க, நீ செஞ்ச வேலை சரியில்லை, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னுவாங்க. இவங்கெல்லாம் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப பயப்படுவாங்க. நாளைக்கு அவன் வந்து நம்மளை போகிற வழியில் மறிச்சிட்டானா, நம்மளை அடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த தயக்கத்தினாலேயே இவங்க அதிகாரத்தை கையில் எடுக்க மாட்டாங்க. பெரிய அதிகாரமுள்ள போஸ்டில் இருந்தால் கூட
ஒரு ஆள் சரியில்லை அவனை வேலையை விட்டு தூக்கணும்னா இவங்க கூப்பிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க, அடுத்த ஆள்கிட்ட சொல்லி நீ சொல்லு அப்படின்ருவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தயக்கம் எப்பவும் இருக்கும். அது தடால் அடி பேர் வழி கிடையாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் எதையும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் நிதானம் இல்லை, பயம்தான். பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். சஞ்சல புத்தின்றது வந்து இது செய்யலாமா வேண்டாமா, இதை முதலாளிகிட்ட சொல்லலாமா வேண்டாமா, இந்த தயக்கம், இந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். டைலமாலேயே இருப்பாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சந்தேகமும் இருக்கும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, சட்டுன்னு இவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த மாதிரி இருக்கிறனால இவங்களுக்கு இந்த பணம் வர்றதுலேயும் கூட இதை செலவழிக்கலாமா வேண்டாமா, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கே செலவழித்து எல்லாமே செலவழிச்சிட்டு சும்மா இருப்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு எல்லாம் கொடுத்துட்டு அல்லது அவங்க கடனை இவங்க அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரி ஒரு தியாக செம்மல்கள் தான் இவங்க. அவங்களுக்காக செலவு பண்ணிக்கவே முடியாது இல்ல மேம், அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கான செலவு வந்து அவங்க புண்ணியம், அவங்க செய்த முன்னோர் செய்த புண்ணியத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தனாதிபதியாக குரு வர்றதுனால அவன் புண்ணியமாக இவங்க கணக்கில் வர வைப்பான். இவங்களுக்கு வேலையே இல்லாமல் சம்பளமே இல்லாமல் இருந்தால் கூட இவங்க பட்னியாக கிடக்கிற மாதிரியோ அவமானப்பட்டு கண்ணீர் சிந்துற மாதிரியோ நிலமா வராது. இவங்களுக்கு யார் செய்த புண்ணியமோ, பெற்றோர் செய்த புண்ணியமோ, இவங்களுடைய முற்பிறவி புண்ணியமோ, இவங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். எல்லாம் அந்த கடவுள் தான், அந்த பகவான் தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு தக்க சமயத்தில் தக்க உதவிகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுடைய உழைப்பு பூராவும் அடுத்தவங்களுக்கு தான் போகும். இவங்க ஊருக்கு உழைப்பவர்கள். அந்த மாதிரி இருக்கு. இவங்க பணங்காசெல்லாம் ரொம்ப அழகா சேர்த்து வைப்பாங்க, அப்புறம் புஸ்குன்னு ஒரு நாள் போயிடும். அதனால இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அந்த ஆறுக்குடையவன் சந்திரனாக இருக்கிறதுனால இவங்களுடைய கடன், பிறருக்காக கடன் வாங்கி கொடுத்தல், பிறருக்காக கையெழுத்து போடுறது, பிறருக்காக தன்னுடைய வருமானத்தை அவங்க கடனை கட்டுறதுக்கு இவங்க கொடுக்கறது, இப்படியான நிலைமைகள் கும்பராசிக்கு நிறையா வரும். சரியா? ஆனால் அதுக்கு பிறகு இவங்களுடைய அந்த வருமானத்தினுடைய பலன் வந்து நிறைவாகத்தான் இருக்கும். அது எப்படின்னே தெரியாது. இவங்க ஒரு 10 வருஷம் சம்பாரித்து இவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கடனில் ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால அவங்க வாங்கி வச்ச சொத்தெல்லாம் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு திடீர்னுட்டு ஏதோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சம்பாதிச்சு இவங்க சொத்து சேர்த்துருவாங்க. இவங்களுக்கு அப்படி ஒரு எளிமையாக யாராவது ஒருத்தவங்க நான் கனடா போகிறேன், இல்லை லண்டன் போகிறேன், இந்த வீட்டை விற்றுட்டு போகிறேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கங்களேன், எனக்கு பாதி பணம் கொடுங்க போதும், அப்புறம் மீதியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு கொடுத்துட்டு போவாங்க. அப்புறம் அந்த மீதி பணம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இவங்க அந்த ஒரு 25 லட்சத்துக்கே ஒரு 70 லட்சம் வீடை வாங்கிடுவாங்க. அதுதான் புண்ணியம் இருக்குல்ல, இவங்களுக்கு ஊருக்கு உழைத்த புண்ணியம் இருக்குல்ல. அது மாதிரி இவங்களுடைய தேவைகளை எல்லாம் அந்த பகவான் நிறைவேற்றுவார். இவங்களுடைய புண்ணியங்கள் இவங்களுக்கு வந்து 1க்கு 10ஆக கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக சேமித்து அதை 10 ஸ்கீம்ஸில் போட்டு இவங்க லாபம் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் கும்பராசிக்காரவங்களுக்கு உண்டான பணபலன் எல்லாமே புண்ணியத்தின் வாயிலாக கிடைக்கும். ஓகே, அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையணும் அப்படின்னா அதற்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த கோவிலுக்கு அவங்க போகணும்? இவங்க தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய குருஸ்தலம் எந்த ஸ்தலமாக இருந்தாலும் போகலாம். திட்டை, ஆலங்குடி, அந்த மாதிரி குருவித்துறை, பட்டமங்கலம், அந்த மாதிரி குருஸ்தலம் உள்ள கோயில் எதுவுக்கும் போகலாம். இவங்களுடைய புண்ணியங்களுடைய பலன் வந்து மல்டிபிள் ஆகும். இவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம், இவங்களுடைய உழைப்பு, தியாகம், இதனுடைய பலன் வந்து மல்டிபிள் ஆகும். அந்த மாதிரி குருஸ்தலங்களுக்கு போகலாம். அடுத்தது முதியவர்களுக்கு இவங்க வந்து சும்மாவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ முதியோர் இல்லம் இருக்குது, அங்கே வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல உதவி, மருத்துவ சேவை, ஒரு வாரம் ஒரு நாள் வந்து டெஸ்ட் பண்ணுறது, வாரம் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்கறது, சத்துணவு, டானிக் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி இவங்க வந்து முதியோர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே இவங்களுக்கு 10 மடங்கு பலனை தரும். அந்தணர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். இவங்களுடைய டீச்சர்ஸ் அல்லது மற்ற டீச்சர்ஸ், குருமார்கள் யாருக்கு உதவி செய்தாலும் அது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். இவங்க வந்து எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும், இவங்களுடைய முற்பிறவி பலன் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால கும்பராசிக்காரங்க வந்து தான தர்மம் செய்யணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே அங்கே ஸ்டோரில் இருக்குது. ஸ்டோர்டப் எனர்ஜி மாதிரி ஸ்டோர்டப் ஃபினான்ஸ் அவங்களுக்கு இருக்குது.
அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால கும்பராசிக்காரங்க பணத்தை பற்றி கவலைப்படவே வேணாம். அவங்களுக்கு உபரி வருமானமும் வேணாம், உள்ள வருமானமே இவங்களுக்கு வராது. சொன்ன நாளைக்கு உள்ள வருமானத்தையே ஊராருக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கே இருந்தோ இவங்களுக்கு வந்து அந்த எங்கள் பானைகளில் மாவு குறைவதும் இல்லை கூடுவதும் இல்லைன்னு பைபிளில் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை போச்சுனாலும் வேலை கிடைக்கும், வருமானம் ஒரு இதில் போச்சுனாலும் இன்னொரு வருமானம் வரும். இப்போ இந்த சம்பளத்தை வந்து அவங்களுக்கு இஎம்ஐக்கு நம்ம மாற்றி விட வேண்டியது இருக்குது, என் சம்பளத்தைன்னு மாற்றி விடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் கிடைக்கும், அந்த சம்பளம் வந்து இவங்க வீட்டு செலவுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த மாற்றி விட்ட அந்த முழு சம்பளம் போச்சேன்னு இவங்க கவலைப்படவே வேண்டியதில்லை. நல்ல வேலை அது இருந்துச்சு, அவனுக்கு மாற்றி விட்டோம், இல்லைன்னா அவன் பாவம் கஷ்டப்படுறான் அப்படின்னு இவங்க இன்னமும் அவனுக்காகத்தான் கஷ்டப்படுவாங்க. ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், இப்படி இனிமேல் நான் எக்காரணமும் அடுத்த ஆளுக்கு ஜாமீன் கையெழுத்து போட மாட்டேன்னு நினைக்கவே மாட்டாங்க. நல்ல வேலை எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வரும்படி ஒரு டியூஷன் வந்துச்சு, இதில் நல்ல காசு வந்துச்சு அப்படின்னு அவங்க அந்த 6 to 10 உட்காந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சம்பளம் பூரா ஒரு கடன்காரனுக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு அவன் வாங்கின கடனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதனால கடவுள் எப்படியோ அவங்கள வந்து தான் கையில் ஏந்தி கொண்டு வந்துடுவார். அவங்க கடவுளின் பிள்ளைகள். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கும்பராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் போது அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வணக்கம்மா.